பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்டுள்ள புதுச்சேரி தவில் கலைஞர் கிருஷ்ணமூர்த்தி முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து வாழ்த்து பெற்றார். புதுச்சேரி அபிஷேகப்பாக்கம் கங்கையம்மன் கோவில் தெருவை சேர்ந்த தவில் கலைஞர் தக்ஷணாமூர்த்திக்கு நாட்டின் உயரிய விருதான பத்மஸ்ரீ அறிவிக்கப்பட்டது. இவரின் 52 ஆண்டு கால தவில் இசை சேவையை பாராட்டி புதுச்சேரி அரசின் பரிந்துரையின் பேரில் மத்திய அரசு இந்த விருதினை அறிவித்துள்ளது. இதற்காக தவில் கலைஞர் தக்ஷணாமூர்த்தி முதலமைச்சர் ரங்கசாமியை சட்டப்பேரவையில் உள்ள அவரது அலுவலகத்தில் நேரில் சந்தித்து பத்மஸ்ரீ விருதிற்கு தன்னை பரிந்துரை செய்ததற்காக நன்றியை தெரிவித்தார். சட்டப்பேரவை தலைவர் செல்வம், பாஜக தேசிய குழு உறுப்பினர் தமிழ்மாறன் இச்சந்திப்பின் போது உடனிருந்தனர். பிரசித்தி பெற்ற கதிர்காமம் முத்துமாரியம்மன் கோவில் செடல் திருவிழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி உட்பட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி கதிர்காமத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற முத்துமாரியம்மன் கோவில் செடல் திருவிழா கடந்த வாரம் கரக உற்சவத்துடன் துவங்கியது. தினமும் இரவு சிறப்பு அலங்காரத்தில் அம்மன் வீதி உலா நடந்தது. முக்கிய நிகழ்வான இன்று செடல் திருவிழாவை ஒட்டி காலை அம்மனுக்கு அபிஷேகம் நடந்தது. தொடர்ந்து தீ மிதித்து கரகம் எடுத்து வரப்பட்ட செடல் உற்சவம் துவங்கியது. இதில் முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏகேடி ஆறுமுகம், கேஎஸ்பி ரமேஷ் உட்பட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் செடல் அணிந்தும் அலகு குத்தியும் நேர்த்திக்கடன் செலுத்தினர். மூலவர் அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் அருள் பாலித்தார். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டதால் வழுதாவூர் சாலையில் போக்குவரத்து தடை செய்யப்பட்டு வாகனங்கள் மாற்றுப்பாதையில் திருப்பிவிடப்பட்டது. பெருந்தலைவர் காமராஜர் வேளாண் அறிவியல் நிலையத்தில் ஊழியர்கள் 4வது நாளாக காத்திருப்பு வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். புதுச்சேரி மாநிலம் குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ள பெருந்தலைவர் காமராஜர் வேளாண் அறிவியல் நிலையத்தில் சுமார் 98 நபர்கள் கடந்த 21 ஆண்டுகளுக்கு மேலாக தினக்கூலி ஊழியர்களாக பணியாற்றி வருகின்றனர். இங்கு பணியாற்றும் ஊழியர்கள் பணி நிரந்தரம், 51 மாத சம்பள நிலுவைத் தொகை வழங்க வேண்டி காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த நிலையில் இன்று 4வது நாளாக நடைபெற்ற போராட்டத்தில் ஊழியர்கள் அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இக்கூட்டத்தில் முடிவு சரியாக எட்டப்படாததன் காரணமாக இன்று 4வது நாளாக போராட்டம் தொடர்ந்து நடைபெற்றது. மேலும் ஊழியர்கள் கூறுகையில், சரியான ஊதியம் வழங்கப்படாததன் காரணமாக கடன் மேல் கடன் வாங்கி வட்டி கட்ட முடியாமல் தவித்து வருகிறோம். எங்களால் தற்பொழுது வேலை செய்ய முடியாத சூழல் உள்ளது. ஏனென்றால் சாப்பாட்டுக்கே வழியில்லாமல் உடலில் தெம்பியின்றி தவித்து வருகிறோம். 21 ஆண்டு காலமாக பணி நிரந்தரம் வேண்டி போராடி வருகிறோம். ஆனால் இந்த அரசு எங்களுக்கு செவிசாய்க்காமல் காலம் கடத்தி கொண்டே இருக்கின்றனர். எனவே எங்களுக்கு நிலுவைத் தொகை சம்பளத்தையும் பணி நிரந்தரத்தையும் வழங்கினால் மட்டுமே நாங்கள் பணியாற்றுவோம் என்று ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி லாஸ்பேட்டையில் உள்ள அரசு அடுக்குமாடி குடியிருப்பு மிகவும் சீதளமடைந்து இருப்பதால் போர்க்கால அடிப்படையில் சீரமைக்க வேண்டும் என கோரிக்கை குரல் எழுந்துள்ளது. புதுச்சேரி லாஸ்பேட்டையில் அரசு ஊழியர்களுக்கான குடியிருப்பு அமைந்துள்ளது. மேலும் இந்த அரசு ஊழியர்கள் குடியிருப்பு பல மாதங்களாக பாழடைந்தும் பராமரிப்பு இன்றியும் சீரமைக்கப்படாமல் செடிகள் வளர்ந்து புதர்மண்டி கிடக்கிறது. இதனால் இங்கு விஷ ஜந்துக்களும் அவ்வப்போது உள்ளே புகுந்து செல்கின்றன. மேலும் பல மாதங்களாகியும் புனரமைக்கப்படாமல் இருக்கும் இந்த அரசு கட்டிடத்திலேயே வெளியே வீடுகள் கிடைக்காமல் சில அரசு ஊழியர்கள் தங்களது மனைவி மக்களோடு தங்கியிருக்கும் அவல நிலையும் உருவாகியுள்ளது. இதனை சீரமைத்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தொடர்ந்து கோரிக்கைகளும் விடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் அதிகாரிகளின் மெத்தன போக்கால் அரசு குடியிருப்பு சீரமைக்கப்படாமல் இருந்து வருகிறது. இந்த நிலையில் இதனை உடனடியாக சீரமைத்து காலம் கடத்தாமல் சம்பந்தப்பட்டவர்களுக்கு வழங்க வேண்டும் என அங்கு தங்கியுள்ள அரசு ஊழியர்களும் அவ்வழியே இந்த கட்டிடத்தை பார்த்து செல்லும் பொதுமக்களும் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். ஊசுடு சட்டமன்ற தொகுதியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் மூலம் விதவைகள், கணவனால் கைவிடப்பட்டோர், முதிர்கன்னி உள்ளிட்ட பயனாளிகளுக்கு ஆணை வழங்கும் நிகழ்ச்சி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் மூலம் ஊசுடு தொகுதிக்கு உட்பட்ட விதவைகள், கணவரால் கைவிடப்பட்டோர், முதிர்கன்னி ஆகியோர்கள் என மொத்தம் 100 பயனாளிகளுக்கு உதவித்தொகை வழங்குவதற்கான ஆணை வழங்கும் நிகழ்ச்சி 10 கண்ணு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஊசுடு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சருமான ஏ.கே. சாய்ஜே சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பயனாளிகளுக்கு உதவித்தொகைக்கான ஆணையை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் துணை இயக்குநர் பாலமுருகன், தொகுதி ஆய்வாளர்கள் மகேஸ்வரி, ஆஷா தேவி, பாஜக தொகுதி நிர்வாகிகள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். லாஸ்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட ஜீவானந்தபுரம் கழிவுநீர் வாய்க்காலில் ஏற்பட்டுள்ள அடைப்பு காரணமாக பிளாஸ்டிக் கழிவுகள் தேங்கி தொற்று நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது.
புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியில் இருந்து வெளியேற்றப்படும் கழிவுநீர் ஜீவானந்தபுரம் அருகே அமைக்கப்பட்டுள்ள வடிகால் வாய்க்கால் மூலம் அகற்றப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் போதிய பராமரிப்பு இல்லாததால் இந்த வாய்க்காலில் அடைப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் வடிகால் வாய்க்கால் முழுவதும் பிளாஸ்டிக் கழிவுகள், குப்பைகள் தேங்கி உள்ளதால் அப்பகுதியில் துர்நாற்றம் வீசுவதுடன் கொசு உற்பத்தியும் அதிகரித்து வருகிறது. இதன் காரணமாக ஜீவானந்தபுரம் பகுதியில் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு பல்வேறு தொற்றுநோய் பரவும் அபாயமும் நிலவி வருகிறது. ஆகையால் அப்பகுதி மக்கள் நலன் கருதி வடிகால் வாய்க்காலை உடனடியாக சீரமைக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பெஞ்சல் புயலின் தாக்கத்தால் செல்லிப்பட்டு சுடுகாட்டின் பாதை முழுவதும் பழுதடைந்துள்ளதையொட்டி ஜேசிபி இயந்திரம் மூலம் சுடுகாட்டு பாதையை சீரமைக்கும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட செல்லிப்பட்டு கிராமத்தில் உள்ள சங்கராபரணி ஆற்றங்கரையில் அமைந்துள்ளது செல்லிப்பட்டு ஊர். இங்குள்ள சுடுகாட்டில் பெஞ்சல் புயலின் தாக்கத்தால் சுடுகாட்டின் பாதை பழுதடைந்தது. இதனைத் தொடர்ந்து ஊர் மக்கள் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் அவர்களிடம் புகார் அளித்தனர். அதன் அடிப்படையில் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் சம்பவ இடத்திற்கு விரைவாக சென்று பார்வையிட்டார். தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையில் செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன் மேற்பார்வையில் முதுநிலை பொறியாளர் மதிவாணன் மற்றும் இளநிலை பொறியாளர் ஹரிராம் முன்னிலையில் 10 லட்சம் ரூபாய் செலவில் ஜேசிபி இயந்திரம் மூலம் சுடுகாட்டு பாதையை சீரமைக்கும் பணி இன்று துவக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள், ஊர் பொதுமக்கள், துறை சார்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர். முன்னாள் சேர்மன் பாலமுருகன் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு முதல்வர் ரங்கசாமி நேரில் வாழ்த்து தெரிவித்து நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். என்ஆர் காங்கிரஸ் மேற்கு மாவட்ட தலைவரும் முன்னாள் சேர்மனுமான பாலமுருகன் தனது பிறந்தநாள் விழாவை நேற்று முன்தினம் தனது அலுவலகத்தில் கொண்டாடினார். பிறந்தநாள் விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி பங்கேற்று வாழ்த்தினார். அதனைத் தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். விழாவில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், துணை சபாநாயகர் ராஜவேலு, எம்எல்ஏக்கள் ரமேஷ், ராமலிங்கம், முன்னாள் எம்எல்ஏக்கள் சுகுமாரன், கோபிகா மற்றும் தமிழ்ச்செல்வன், ஜவஹர், மாநில வன்னியர் சங்க தலைவர் மதியழகன், ஆனந்த சங்கர், மோகித் கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளர் ரவிக்குமார் மற்றும் மங்களம், வில்லியனூர், ஊசுடு தொகுதியின் பல்வேறு கிராமங்களில் இருந்து என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் பலர் நேரில் வாழ்த்தினர். மேலும் விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. உடனடி கடன் செயலி மூலம் பொதுமக்களிடம் பல கோடி மோசடியில் ஈடுபட்ட கேரள வாலிபரை புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர். உடனடி கடன் செயலி மூலமாக பொதுமக்களுக்கு கடன் கொடுத்து கடன் மற்றும் வட்டி தொகையை விட பல மடங்கு பணம் கட்டிய பிறகும் கடன் பெற்றவர்களின் புகைப்படத்தை ஆபாசமாக சித்தரித்து சமூக வலைதளங்களில் பரப்பி விடுவேன் என மிரட்டி 465 கோடி ரூபாய்க்கு மேல் ஒரு கும்பல் மோசடியில் ஈடுபட்டுள்ளது. இது தொடர்பாக புதுச்சேரி சைபர் கிரைம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் தியாகராஜன், கீர்த்தி தலைமையிலான தலைமை காவலர்கள் மணிமொழி, பாலாஜி ஆகியோர் கொண்ட தனிப்படை போலீசார் விசாரணை மேற்கொண்டு கேரள மாநிலம் மலப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த முகமது ஷரீப் என்பவரை கைது செய்தனர். மோசடி செய்து மக்களை மிரட்டி சம்பாதித்த பணம் 465 கோடி ரூபாய்க்கு மேல் இருப்பதால் மத்திய அமலாக்கத்துறையும் இது சம்பந்தமான தகவல்களை பெற்று விசாரணையை துவக்கியுள்ளனர். இந்த மோசடி கும்பலிடம் இருந்து 331 கோடி ரூபாய் மதிப்பிலான அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை மத்திய அமலாக்கத்துறை முடக்கியுள்ளது. கைது செய்யப்பட்ட நபர்களிடம் பெற்ற வாக்குமூலத்தின்படி இன்னும் பலருக்கு இதில் தொடர்பு உள்ளது தெரியவந்தது. இந்த மோசடி வழக்கில் கேரளாவை சேர்ந்த மிகப்பெரிய டிராவல்ஸ் நிறுவனம் ஒன்றிற்கும் தொடர்பு இருப்பதும் தெரியவந்துள்ளதால் அது குறித்த விசாரணை நடத்திட புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் கேரளா சென்றுள்ளனர். அவர்கள் அந்த டிராவல்ஸ் நிறுவனத்தின் வங்கி கணக்குகள், அந்த நிறுவனத்தின் மூலமாக வெளிநாட்டுக்கு சென்ற நபர்களின் விவரங்கள் உள்ளிட்ட தகவல்களை விசாரித்து வருகின்றனர். வள்ளலார் ஜோதி தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் வரும் 11ஆம் தேதி மதுக்கடைகளை மூட கலால்துறை உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரி கலால்துறை ஆணையர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரியில் வரும் 11ஆம் தேதி வள்ளலார் ஜோதி தினத்தை முன்னிட்டு கலால்துறை ஆணையர் உத்தரவின்படி புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியில் இயங்கி வரும் சாராயம் மற்றும் பார் உட்பட அனைத்து வகையான மதுக்கடைகளும், மது அருந்த அனுமதிக்கப்பட்ட உணவகங்களில் உள்ள பார்களும் மூடப்பட்டிருக்க வேண்டும். அதனை மீறுபவர்கள் மீது புதுச்சேரி கலால் சட்ட விதிகளின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கப்படுகிறது என குறிப்பிடப்பட்டுள்ளது. சாராய பாக்கெட்டிற்கு மாற்றாக எளிதில் மக்கக்கூடிய சோளத்தட்டையில் தயாரித்த பயோடிகிரேடபிள் பிளாஸ்டிக் கவர் கப் பையை சுற்றுச்சூழல் துறை இன்று அறிமுகம் செய்தது. புதுச்சேரியில் 50 மைக்ரான் அளவிற்கு குறைவான மற்றும் ஒருமுறை பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் கேரி பேக், ஸ்ட்ரா, டீ கப், ஸ்பூன் உள்ளிட்ட 15 பொருட்களுக்கு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தடை விதித்துள்ளது.
சாராயம் குடித்து வீசும் பிளாஸ்டிக் கவர்கள் ஆறு மற்றும் குளக்கரையில் குவிந்து ஆடு மாடுகள் மேய்வதும் நீர்நிலைகளில் மிதப்பால் சுற்றுச்சூழல் பாதிப்பும் ஏற்படுகிறது. இதனால் கடந்த ஆண்டு செப்டம்பர் 15ஆம் தேதி சாராய பாக்கெட்டில் அடைத்து விற்க தடை விதித்தனர். சாராய கடை உரிமையாளர்கள் மாற்று ஏற்பாடு செய்து தர வலியுறுத்தினர். அதன்படி புதுச்சேரி சுற்றுச்சூழல் துறை சார்பில் பிளாஸ்டிக் கவர்களுக்கு மாற்றாக சோளத்தட்டை மூலம் தயாரித்த எளிதில் மக்கக்கூடிய கவர்களின் அறிமுக நிகழ்ச்சி லாஸ்பேட்டையில் உள்ள அறிவியல் கோளரங்கத்தில் இன்று நடைபெற்றது. இதில் சுற்றுச்சூழல் துறை அதிகாரிகள், வருவாய்த்துறை அதிகாரிகள், சாராய கடை உரிமையாளர்கள் கலந்து கொண்டனர். இதில் சாராயம் ஊற்றினால் லீக் ஆகாது, உடையாது. மண்ணில் வீசினால் 4 நாட்களில் மக்கிவிடும். கால்நடைகள் சாப்பிட்டாலும் பாதிப்பு வராது. இத்துடன் 3 கிலோ பொருட்களை தாங்கும் பை ஒன்றும், பிளாஸ்டிக் கப்பிற்கு மாற்றாக சோளத்தட்டையில் தயாரிக்கப்பட்ட கப் ஒன்றும் தயாரிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி மாநில பழங்குடியினர் விடுதலை இயக்கத்தின் மாநில செயலாளர் ஏகாம்பரம் பிறந்தநாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கி கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மாநில பழங்குடியினர் விடுதலை இயக்கத்தின் மாநில செயலாளர் ஏகாம்பரம் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பிறந்தநாள் விழா நிகழ்ச்சியில் சனாதானத்திற்கு சிம்ம சொப்பனமாக திகழும் புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார் திறந்தவெளி கருத்தரங்கம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான சிந்தனை செல்வன் கலந்து கொண்டு ஏகாம்பரத்திற்கு சால்வை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறி சிறப்புரையாற்றினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் முற்போக்கு சிந்தனையாளர் முனைவர் சுந்தரவல்லி, பழங்குடியின அமைப்பின் மாநில தலைவர் ராம்குமார், கலாம் விதைகளின் விருட்சகம் சமூக இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் ராஜா மற்றும் பல்வேறு சமூக அமைப்புகள், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகிகள், பழங்குடியின கூட்டமைப்பின் நிர்வாகிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் கணவருடன் பைக்கில் சென்ற பெண்ணிடம் செயின் பறிப்பில் ஈடுபட்ட 2 சிறுவர்கள் உட்பட 4 பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 4 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்கச் செயினை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி காலாப்பட்டு பகுதியைச் சேர்ந்தவர் விஜயகுமாரி. இவர் காலாப்பட்டு ECR மாத்தூர் ரோடு சந்திப்பில் பழக்கடை வைத்து வியாபாரம் செய்து வருகிறார். இவர் கடந்த ஜனவரி 31ஆம் தேதி இரவு பழக்கடையை மூடிவிட்டு தனது கணவருடன் பைக்கில் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்த பொழுது ECR ரோட்டில் உள்ள பேக்கரி அருகே நின்றிருந்த மர்ம நபர் விஜயகுமாரி சென்ற பைக்கை பின்தொடர்ந்து சென்று அவர் அணிந்திருந்த 10 பவுன் தங்கச் சங்கிலியை பின்புறமாக இழுத்து அறுத்து கொண்டு தப்பி ஓடினார். இது தொடர்பாக விஜயகுமாரி காலாப்பட்டு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் இன்ஸ்பெக்டர் தனசேகர், சப் இன்ஸ்பெக்டர் குமார் தலைமையில் குற்றப்பிரிவு காவலர்கள் லட்சுமி நாராயணன், சத்யமூர்த்தி, கார்த்திக், ஹரீஷ் குமார் ஆகியோர் அப்பகுதியில் இருந்த CCTV காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் பெரிய காலாப்பட்டு பகுதியைச் சேர்ந்த சூர்யா என்கிற முருகன், ராமமூர்த்தி உட்பட 2 சிறுவர்கள் செயின் பறிப்பில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதையடுத்து 4 பேரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடம் இருந்து 4 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்கச் செயினை பறிமுதல் செய்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி இருவரையும் காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். 2 சிறுவர்களை சீர்திருத்த பள்ளியில் சேர்த்தனர். திறமையாக செயல்பட்டு குற்றவாளிகளை பிடித்த காலாப்பட்டு போலீசாரை சீனியர் SP கலைவாணன், SP வீரவல்லபன் வெகுவாக பாராட்டினர்.